वेदान्तदेशिक यतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्य गुणम्बुदाग्र्यम् नारायणाद्यदुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்பாயை. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தரபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 40ல இருந்துருக்கும். இது இந்த ஸ்ரத்தா உத்தரபாகத்தினுடைய கடைசி வகுப்பு. இன்றைய தினம் நாம ரகுவம்சம் பிரதம சர்க்கத்தினுடைய கடைசி 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க போறோம். ஸ்லோகம் நம்பர் 93, ஸ்லோகம் நம்பர் 94 அண்டு 95 அப்படிங்கிறதாக இருக்கக்கூடிய 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதற்கு முன்னாடி நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம் என்ன? ஸ்லோகம் நம்பர் 92. ததேதி பிரதிஜக்ராக பிரீதிமான் ச பரிகிரஹ ஆதேசம் தேசகாலஜ்ஞः சிஷ்யः சாசிது ஆனதः அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். என்ன அதனுடைய தாத்பரியமாக இருந்தது அப்படின்னாக்கா, அதாவது வசிட்டர் அமர்ந்திருந்த அந்த இடமானது ரொம்ப பரிசுத்தமான இடம். அவர் எப்பவுமே அங்க ஹோமங்கள்லாம் பண்ணிட்டே இருப்பார். அப்படி அந்த இடத்தையும் காலத்தையும் நன்கு அறிந்தவனுமான பிரீத்தி உடையவனுமான அவருடைய சிஷ்யனாக இருக்கக்கூடியவருமான மிகவும் வணக்கமுடையவனாகவும் இருந்து கொண்டு அந்த குருவினுடைய கட்டளையை ததா இதி அவ்வாறே என பிரதிஜக்ராக ஏற்றுக்கொண்டான். யாரு? திலீபன். அப்படிங்கிறதாக அந்த ஸ்லோகம் நம்பர் 92 அப்படிங்கிறது வரைக்கும் நாம சோஃபார் பார்த்து முடிச்சிருந்தோம். இன்றைய தினம் அதை தொடர்ந்து 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க போறோம். அதில் முதல்ல நாம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன? ஸ்லோகம் நம்பர் 93. அது என்ன ஸ்லோகம்? அதனுடைய பதச்சேதம் என்ன, அன்வயம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க. சம்பிரதி முனிஹி திலீபம் நித்ராதும் ஆதிஷ்டவானிதி வர்ணயதி. இப்போ திலீபனிடத்துல ஏதாவத் கால பர்யந்தம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவா எடுத்து சொல்லிட்டார். இப்படி பண்ணா இது நடக்கும். அவன் என்ன தேடி வந்தானோ அதற்கு உபாயத்தை கொடுத்துட்டார். இப்போ அவனுக்கு ஓய்வு வேணும் இல்லையா? அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கான். அப்படி பிரயாணத்தினுடைய களைப்பு இருக்கு இல்லையா? அந்த களைப்பை போக்குவதற்காக அவனுக்கு என்ன பண்ணணும்? ஓய்வு எடுக்கிறதுக்கு அனுமதி தரணும். அப்படியாக இந்த ஸ்லோகத்துல திலீபன் ஓய்வெடுப்பதற்காக, தூங்குவதற்காக அவனை அனுப்பி வைத்தார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் நம்பர் 93 ஆனது சொல்றது. அது அதனுடைய தாற்பயமா என்று பாருங்கோ. அத பிரதோஷே தோஷஜ்ஞா சம்வேஷாய விஷாம்பதிம் சூணுஹு சூன்ருத வாக் ஸ்ரஷ்டுர் விசசர்ஜோர் ஜிதஸ்ரியம். அத பிரதோஷே தோஷஜ்ஞா சம்வேஷாய விஷாம்பதிம் சூணுஹு சூன்ருத வாக் ஸ்ரஷ்டுஹு விசசர்ஜோர் ஜிதஸ்ரியம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் என்னவா இருக்குனாக்கா, உண்மையே பேசக்கூடியவர், பிரியமாக பேசக்கூடியவர் யாரு? வசிட்டர். அப்பேற்பட்ட அறிவாளி அவர். உண்மையையும் பிரியமான வார்த்தையும் பேசுகின்ற சிறந்த அறிவாளியான வசிட்டர் இருக்கார் இல்லையா? அவர் என்ன பண்றாருனாக்கா, அந்த பிரயாணத்தினால உண்டான சிரமம், கஷ்டம் இருக்கு யாருக்கு? திலீபனுக்கு. அந்த கஷ்டம் சிரமம் தீர வேண்டியதை கருதி அந்த அரசன் என்ன பண்றார்? முன்னிரவிலேயே தூங்குவதற்கு அனுப்பினார். பிரதோஷே, பிரதோஷன்னா அந்த சாயங்காலம் முடிகிற சமயம், ராத்திரி பொழுது ஆரம்பிக்கிற சமயம், அதுக்கு என்ன பேரு? பிரதோஷம்னு பேரு. இப்படி என்ன பண்றாரு பாருங்க. பிரதோஷே, முன்னிரவிலேயே. விசசர்ஜ, அனுப்பினார். எதற்கு அனுப்புறார் அப்படின்னாக்கா, தூங்குவதற்காக.
அந்த களைப்பை போக்க வேண்டும். ஆகையினால் என்ன பண்றார் அவர் அப்படின்னாக்கா, அவனுடைய களைப்பை போக்குவதற்காக பிரதோஷே, முன்னிரவிலேயே, அது இரவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி. பிரதோஷம்னு சொன்னாக்க என்ன, சாயங்காலம், சாயங்காலமாகவே அனுப்புறார் இரவு தூக்கத்துக்கு. ஏன்னா அவர் ரொம்ப களைப்பா இருப்பான் இல்லையா, பாவம், அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கான். அதை உணர்ந்த வசிட்டர் அவனை என்ன பண்ணார், தூங்குவதற்காக, ஓய்வெடுப்பதற்காக அனுப்பி வைத்தார். எப்பொழுது, பிரதோஷே, அந்த முன்னிரவிலேயே அனுப்பினார். அவருக்கு உண்மையும் பிரியமான வார்த்தையும் பேசுகின்ற அந்த விஷயத்துல சிறந்த அறிவாளி வசிட்டர். அப்பேற்பட்ட முனிவர் என்ன பண்றார், பிரயாணத்தினால உண்டான சிரமம் தீரணும் இல்லையா, அதை தன்னுடைய கருத்துல கொண்டு அந்த அரசனை முன்னிரவிலேயே தூங்குவதற்கு அனுப்பினார். அப்ப பாருங்க, அரசனுடைய முகம் எப்படி இருந்தது தெரியுமா, காரிய சித்தியை எண்ணி ஒரு சோபையுடன் விளங்கியதான். அவனுடைய முகத்துல ஒரு தேஜஸ், ஒரு பிரகாசம். ஏன் தெரியுமா, அவ்வளவு தூரம் வந்த களைப்புல முகம் வாடிதானே இருக்கணும். ஆனா அவனுக்கு என்ன வேணுமோ, எதை உத்தேசிச்சு வந்தானோ அந்த காரியம் நடக்கும், காரியம் சித்திக்கும்னு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிட்டார் இல்லையா. அதிலே அவனுடைய முகமானது பிரகாசமாக சோபித்துதான், அப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறத இந்த 93வது ஸ்லோகம் வர்ணிக்கிறது. அத பிரதோஷே தோஷஜ்ஞா சம்வேஷாய விஷாம்பதிம் சூணுஹு சூன்ருதவாக் ஸ்ரஷ்டுர் விசசர்ஜோ ஜிதஸ்ரியம் அப்படிங்கிறது பதச்சேதா. அச்ச பிரதோஷே தோஷஜ்ஞா சம்வேஷாய விஷாம்பதிம் சூணுஹு சூன்ருதவாக் ஸ்ரஷ்டுஹு விசசர்ஜ ஊர்ஜிதஸ்ரியம் அப்படிங்கிறது என்னது, பதச்சேதா அன்பையா. அத அத்தன பிறகு, எதன் பிறகு, திலீபனிடத்துல எல்லா விஷயத்தையும் சொன்ன பிறகு, பிரதோஷே, பிரதோஷனா என்னது, அந்த சாயங்காலத்தில் முன்னிரவிலேயே, தோஷஜ்ஞா, யாரு அவர், யாரு, நன்ன அறிந்தவர், சகலம் அறிந்தவர், சூன்றுத வாக், உண்மையை, அன்பு, இவைகளோட கூடிய வார்த்தைகளை பேசக்கூடியவர், மேலும் ஸ்ரஷ்டுகு, பிரம்மதேவரின் சூணுகு, புதல்வருமான ஊர்ஜிதஸ்ரீயம். என்ன அர்த்தம் ஊர்ஜிதஸ்ரீயம் அப்படின்னா, என்ன அர்த்தம் பாருங்க. அதாவது இங்க அவனுடைய முகம் இருக்கு இல்லையா, அப்படி பிரகாசமாக இருக்கான். யாருடைய முகம், திலீபனுடைய முகம். அந்த சோர்வுன்றதே தெரியல. விஷாம்பதிம் சம்பேஷாய, அப்பேற்பட்ட அந்த ராஜாவை, சம்பேஷாய விசசர்ஜ, முன்னிரவிலேயே தூங்குவதற்காக அனுப்பி வைத்தார். பிரதிபதார்த்தா அத, அதன அனந்தரம் பிரதோஷே ராத்திரௌ தோஷஜ்ஞா நம வித்வான் சூன்ருதவாக் சத்யவாதி ஸ்ரஷ்டுஹு பிரம்மணஹ சூணுஹு புத்திரஹ வசிஷ்டஹ, பிரம்மாவுடைய புத்திரதான வசிஷ்டர். ஊர்ஜிதஸ்திரியம் நம அதிக சோபாயுக்தம், அப்படியே அவரோட முகத்துல அப்படியே பிரகாசம், தேஜஸ் இருந்தது. விஷாம்பதிம் பிரஜானாம் சுவாமினம், திலீபனிடத்துல, சம்பேஷாய ஸ்வாபாய தூங்குவதற்காக, விசசர்ஜ ஆக்ஞாபித்தவான் கட்டளையிட்டார். யாரு, வசிஷ்டர். பாவார்த்தா அனந்தரம் சத்யவாதி வித்வான் விதாதுஹு புத்திரஹ முனிஹி வசிஷ்டஹ அதிக தேஜசம் ராஜானம் திலீபம் ராத்திரௌ நித்ராதும் ஆக்ஞாபித்தவான். அப்பா நீ ரொம்ப களைப்பா இருப்ப, போய் நீ தூங்குவாயாக, உறக்கம் கொல் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கட்டளையிட்டார். யாரு, வசிட்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த 93வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. அது தொடர்ந்து நம்ம பார்க்க போற ஸ்லோகம் நம்பர் 94. என்ன ஸ்லோகம் அது பாருங்க. சம்பிரதி வசிட்டா திலீபாய உஷசையாயாக வியவஸ்தாம் வர்ணயதி. உஷசையான என்னதுனாக்கா தர்பைகளால் செய்யப்பட்ட பாய், அதை கொடுக்கிறார். யாருக்கு, திலீபாய, திலீபனுக்கு. யாரு, வசிட்டா. அந்த விஷயத்தை, அதாவது அவன் படுக்கணும்னு சொன்னா படுத்துப்பானா, யாராச்சும் நம்ம மாத்துக்கு வந்திருக்கானா அவளுக்கு படுத்துக்கிறதுக்கு விவஸ்தை பண்ணி கொடுக்க மாட்டோமா, சௌகரியம் பண்ணி கொடுக்க மாட்டோமா, அந்த மாதிரி குஷசையாயாக வியவஸ்தாம் வர்ணயதி. ஒரு தர்பங்களால் ஆன ஒரு பாய், ஒரு மேட், அதை ரெடி பண்ணி கொடுக்கிறார். யாருக்கு அப்படின்னாக்கா திலீபனுக்கு. பாருங்க, திலீபனுக்கும் சுதக்ஷனாக்கும்.
சத்யாமபி ததசித்தௌ நியமாபேக்ஷயா முனிஹி கல்ப வித்கல்பயாமாச வன்யாமேவாஸ்ய சம்விதாம். சத்யாமபி தபஸ்சித்தௌ நியமாபேக்ஷயா முனிஹி கல்பவித் கல்பயாமாச வன்யாமேவாஸ்ய சம்விதாம் அப்படிங்கிறது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னன்னாக்கா, இந்த விரதம் அனுஷ்டிப்பதின் முறையறிந்த முனிகி திலீபன், இப்போ விரதம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன நியமங்கள், இப்போ விரதம் இருக்கணும் நியமம் இருக்குமோ இல்லையோ, அந்த நியமப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முனிவர் என்ன பண்றாருனாக்கா, தபசித்தையே அந்த தவத்தால் கிடைத்த சக்தி, சத்யாமபி அதை முழுவதையும் அவர்கிட்ட இருந்த பொழுதிலும், நியம அபேட்சையா விரதத்தில் விருப்பமுடையதான அஸ்ய அந்த அரசனுக்கு, வன்யாம் காட்டிலுண்டான பொருட்களாலான சம்விதாம் ஏவ ஏற்பாடுகளையே கல்பயா மாச அமைத்தார். இப்போ அவர் நினைச்சாக்கா தன்னுடைய தபோபலத்தால தபோ சக்தியாலேயே எல்லாத்தையுமே நிறைவேற்ற முடியும். இருந்தாலும் முறையாக கிரமமாக இந்த விரதங்களை அனுஷ்டிச்சு தான் இதெல்லாம் பண்ணணும், அவனுக்கு புத்திர சந்ததியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஏற்பாடுகளை அவர் என்ன பண்ணார், கல்பயா மாச அமைத்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். என்ன தாத்பரியம் இதுக்கு அப்படின்னாக்கா, வசிஷ்டர் என்ன பண்றாருனாக்கா இந்த விரதம் அனுஷ்டிக்க வேண்டிய முறைகளை நன்கு அறிந்தவர் தான். அதனால அவர் என்ன பண்றார், திலீபனுக்கு அப்பொழுது முதற்கொண்டு விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் என எண்ணி தனது தவத்தின் பலத்தினால் என்ன பண்றார், நல்ல ஏற்பாடுகளை செய்யலாம். ஆனா அவர் பண்ணல. அவ்வாறு செய்யாமல் என்ன பண்றார், தர்பத்திலான படுக்கை அந்த முதலிய பொருட்களே என்ன பண்ணார் அவனுக்கு கொடுக்கிறார் இல்லையா. பாருங்க, இந்த கிரமமா இந்த விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யணுமோ அதை செய்வித்தார். அவருடைய தபோ பலத்தால எல்லாத்தையுமே அவனுக்கு சாதிச்சு கொடுக்க முடியும். ஆனா பண்ணாம முறையான விரதம் அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதையே விரும்பினார். அதற்காக தான் தர்பத்தாலான அந்த படுக்கையை அவனுக்கு தந்தார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. சத்யாமபி தபசித்தௌ நியமாபேக்ஷயா முனிஹி கல்பவித் கல்பயாமாச வன்யாமேவாஸ்ய சம்விதாம். பதச்சேதः சத்யம் சத்யாம் அபி தபசித்தௌ நியமாபேக்ஷயா முனிஹி கல்பவித் கல்பயாமாச வன்யாம் ஏவ அஸ்ய சம்விதாம் இது பதச்சேதः. அன்வயः கல்பவித் முனிஹி தபசித்தௌ சத்யாமபி, தன்னுடைய தபோபலத்தாலேயே எல்லாத்தையும் சகலமும் அவனுக்கு என்ன பண்ண முடியும், கல்பிக்க முடியும். இருந்தாலும் நியமாபேக்ஷையா அஸ்ய வன்யாம் ஏவ சம்விதாம் கல்பயாமாச, அந்த தவத்துக்கு உண்டான விஷயங்களை அவன் அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த விஷயத்தை செய்தார். பிரதிபதார்த்தா கல்பவித்து விரஜம் ஜானானஹ, நாம இந்த விரதத்தை நன்கு அறிந்தவர் யாரு, முனிஹி மகர்ஷிஹி வசிஷ்டஹ. தபசித்தௌ தபஸ்சர்யாயாக நிஷ்பத்தௌ சத்யாம் வித்தியமானாயாம் அப்படி, அவருக்கு எல்லாமே கல்பிக்க முடியும். அதை நன்னா தபோபலத்தாலேயே அதை சாதிச்சு கொடுக்க முடியும். அப்படி சேத் இருந்தாலும் அப்படி நியமாபேட்சையா நாம விரதாச்சரணஸ்ய விதிம் திருஷ்டுவா, என்னென்ன விரதங்களுக்கு தேவையான விஷயங்களை அனுஷ்டிக்கணுமோ அதை பண்ணணும். யாரு, திலீபன். அஸ்ய திலீபஸ்ய கிருதே வன்யாம் அரண்யே நிஷ்பாதிதாம் ஏவ நிச்சயேன சம்விதாம் நம ஷய்யா சாமக்ரீம், படுப்பதற்கு தேவையான அந்த தர்பத்தாலான பாய்களே கொடுத்தார். கல்பயாமாச வியவஸ்தாபித்தவான், அதையே அனுகிரகித்தார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. விரதஸ்ய நியமம் ஜானானஹ முனிஹி வசிஷ்டஹ தபசா பலேன ராஜ்ஞா கிருதே உச்சிதம் சய்யாசனம் கல்பித்தும் சமர்த்தாபி, அவன் படுத்துக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் உயர்ந்ததான படுக்கையை அவரால் என்ன பண்ண முடியும், கல்பிச்சு கொடுக்க முடியும். இருந்தாலும் நந்தின்யா சேவா ரூபஸ்ய விரதஸ்ய காரணேன, நந்தினிக்கு அவன் முறையான சேவை பண்ணணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு வன்னீஹி அந்த காட்டில் இருக்கக்கூடிய குஷாதிபிகி தர்பைகளால் ஏவ சையாம் கல்பித்தவான், அந்த பர்ணசாலைன்னு சொல்லுவான். அத
அவனுக்காக கல்பிச்சு கொடுத்தார். உயர்ந்ததான படுக்கைகள்லாம் கொடுக்கல, கர்ப்பத்தால் ஆன அந்த பர்ணசாலையை அமைச்சு கொடுத்தார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தா. கடைசியா நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 95. இதோட இந்த ரகுவம்சத்தினுடைய பிரதம சர்க்கா முடிய போறது. அதுல மொத்தம் 95 ஸ்லோகங்கள் இருக்கு. நம்ம கடைசியா பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 95. என்ன ஸ்லோகம் பாருங்க. சம்பிரதி திலீபஸ்ய பிராம முகூர்த்தே நித்ராத்யாகம் வர்ணயதி. இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவா, விடியற் காலை. அப்போ திலீபன் தன்னுடைய தூக்கத்தை விட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தூக்கத்திலிருந்து எழுந்தான் அர்த்தம். எப்போ? பிரம்ம முகூர்த்தத்துல. எப்படி எழுந்தான் அப்படிங்கறத இந்த ஸ்லோகமானது வர்ணிக்கிறது. வசிட்டர் போன ஸ்லோகத்துல அந்த பர்ணசாலைக்கு அனுப்பினார், தர்பத்தால் செய்யப்பட்ட அந்த பாயை கொடுத்து அதுல உறங்க சொன்னார்னு பார்த்தோம். அப்படி உறங்கின்னு இருக்க அந்த திலீபன் விடியற் காலையில எழுந்துக்கிறான். எப்படி எழுந்தான், தன்னுடைய தூக்கத்தை எப்படி விட்டு எழுந்தான் அப்படிங்கறத வர்ணிக்கிறது இந்த ஸ்லோகம். பாருங்க. நிர்திட்டாம் குலபதிநாச பர்ணசாலா மத்தியாஸ்ய பிரயத பரிகிரக த்விதீயா தச்சிஷ்யாத்யயன நிவேதிதாவசானாம் சம்விட்டஹ குஷசயனே நிஷாம் நினாய. நிர்திட்டாம் குலபதிநாச பர்ணசாலா அத்தியாஸ்ய பிரயத பரிகிரக த்விதீயா தச்சிஷ்யாத்யயன நிவேதிதாவசானாம் சம்விஷ்டஹ குஷசயனே நிஷாம் நினாய அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 95. என்ன அர்த்தம் அதுக்கு பாருங்க. திலீபன் தன் மனைவியோட என்ன பண்றான், அந்த இரவுல பர்ணசாலையில் இருந்தானா. அப்படி இருந்த அந்த திலீபன் அந்த இரவு முடிந்த பொழுது காத்தால எழுந்துக்கக்கூடிய நேரம் அப்படிங்கறத அவன் எப்படி தெரிஞ்சுட்டான் அப்படின்னாக்கா, வசிஷ்டனுடைய சிஷ்யாக்கள் என்ன பண்ணாக்கா வேதாத்தியானம் பண்ணிட்டே இருந்தான். காலங்காலத்தால வேதாத்தியனம் அப்படிங்கிறது ரொம்ப வசதியான ஒரு விஷயம். அப்படி அந்த சிஷ்யர்கள்லாம் வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கும்போது அதனால எழுப்பப்பட்ட அந்த சப்தம் இருக்கு இல்லையா, அந்த வேத மந்திர கோஷம் இருக்கு இல்லையா, அது அப்படியே இவன் காதுல வந்து விழுந்தது. அந்த ஓசையை கேட்ட உடனே திலீபன் எழுந்துட்டான். வசிஷ்டருடைய மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா சூரியோதயத்திற்கு முன்பாகவே எழுந்து வேதம் சொல்றது அப்படிங்கிறது வழக்கம். அப்படி அவர்கள் அந்த வேதாத்தியானம் செய்தது பொழுது விடிந்தது அப்படிங்கிறத அவனுக்கு தெரிவித்தது. யாருக்கு? திலீபனுக்கு தெரிவித்தது. அப்படியாக அவனுடைய அந்த பிரம்ம முகூர்த்தத்திலேருந்து எழுந்தான், எப்படி தூக்கத்தை விட்டு அப்படிங்கிறத வர்ணிக்கிறது இந்த ஸ்லோகம். பதச்சேதா நிர்திட்டாம் குலபதினா சஹா பர்ணசாலாம் அத்தியாஸ்ய பிரயத பரிகிரக த்விதீய தச்சிஷ்யாத்யயன நிவேதிதாவாசானாம் சம்விட்டஹ உஷசயனே நிஷாம் நினாய இது பதச்சேதா. பாருங்க, அன்வயः என்ன? பிரயத பரிகிரக த்விதீய சஹ குலபதினா நிர்திட்டாம் பர்ணசாலாம் அத்தியாஸ்ய உஷசயனே சம்விட்டஹ தச்சிஷ்யாத்யயன நிவேதிதாவசானாம் நிஷாம் நினாய. தூக்கத்திலிருந்து எழுந்தான். எப்படி? வசிஷ்டருடைய சிஷ்யாக்கள் வேதாத்தியனம் பண்ணான். அப்படி பண்ணும் பொழுது அந்த சப்தமானது அவனது காதுல வந்து விழுந்தது. உடனே தன்னுடைய தூக்கத்தை எல்லாம் தியாகம் பண்ணி அந்த பர்ணசாலையில உறங்கின்ற திலீபன் எழுந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிரதிபதார்த்தா பிரயத பரிகிரக த்விதீயா நம தர்மபத்னி சகாயகா, தன்னுடைய மனைவியுடன் கூடியவன் அர்த்தம். சஹா அந்த திலீபன் குலபதினா வம்சகுருணா நிர்திட்டாம் நம சூச்சிதாம் பர்ணசாலாம் குட்டீரம், அவரால அனுமதிக்கப்பட்டு அந்த பர்ணசாலையில என்ன பண்ணிட்டு இருந்தான், உறங்கிட்டு இருந்தான். அத்தியாஸ்ய நம அதிஷ்டாய குஷசயனே தர்பசையாயாம் சம்பிட்டா சுப்தா. அப்படி அந்த இடத்துல அவருடைய வார்த்தைக்கு இணங்க
உறங்கின்னு இருந்தான். தச்சிஷ்யாத்தியன நிவேதிதாவசானாம் வசிஷ்டஸ்ய சிஷ்யானாம் அத்தியனேன சூச்சிதாம் சமாப்தாம். அதாவது உறங்கியது போதும் எழுந்தரு அப்படிங்கிற விஷயத்த அந்த மந்திர கோஷமானது இவனுக்கு சூச்சனா காண்பிச்சு கொடுத்தது. இப்படி நிஷாம் அந்த ராத்திரியும் நினாய யாபித்தவான் அந்த இரவை கழித்தான் அப்படிங்கிறதாக அமைஞ்சது. இரவை கழிச்சுட்டான்னு என்ன அர்த்தம்? காத்தால விடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். பாவார்த்தா ராஜா திலீபா சுதட்சிணையா சக குலபதினா வசிட்டேன சூச்சிதாம் பர்ணகுட்டியும் பிரவிட்டவான். ராஜா திலீபன் என்ன பண்ணா? மனைவியுடன் குலபதியினுடைய ஆக்ஞைக்கு இணங்க அந்த பர்ணசாலைக்குள்ள நுழைந்து தத்ர ராத்திரௌ உஷாசனே பத்னியா சக சுப்தவான். அந்த தர்பத்தாலான பாயில படுத்து தன் மனைவியுடன் உறங்கினான், தூங்கினான். வசிஷ்டஸ்ய சிஷ்யைஹி கிருத்தேன வேத பாட்டேன அந்த வசிஷ்டருடைய சிஷ்யர்கள் அவளால் எழுப்பப்பட்ட அந்த வேத பாட்டேன வேத பாடத்தின் மூலமாக ராத்திரிஹி கதா இரவு சென்று விட்டது இது ஞாத்வா பத்னியா சக உத்திதவான் தன் மனைவியுடன் எழுந்தான் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம் நம்பர் 95 சொல்றது. சம்பிரதி திலீபஸ்ய பிராம முகூர்த்தே நித்ராத்யாகம் வர்ணயதி நித்திட்டாம் குலபதிநாச பர்ணசாலாம் அத்தியாஸ்ய பிரயத பரிகிரக த்விதீய தச்சிஷ்யாத்யேன நிவேதிதாவசானாம் சம்விஷ்டா உஷசயனே நிஷாம் நினாய அப்படிங்கிறதாக ஸ்லோகம் நம்பர் 95. ஸோ இதோட நமக்கு இந்த ஸ்ரத்தா உத்தர பாகத்துல நாம் எடுத்துட்ட பகுதி என்ன? ரகுவம்ச மகாகாவிய பிரதம சர்க்கா இது ரகுவம்ச மகாகாவியே பிரதம சர்க்கா சமாப்தா. காளிதாசனால எழுதப்பட்ட ஒரு அற்புதமான மகாகாவியம், பஞ்சமகாகாவியங்கள்ல முதன்மை காவியம். அதில் நம்ம முதல் சர்க்கம் பூர்த்தியா வாசிச்சிருக்கோம் இல்லையா? முதல் ஸ்ரத்தா பூர்வ பாகத்துல சம்ஸ்கிருத பிரவேசகான்னு தொடங்கினோம். சம்ஸ்கிருத பாஷையை கத்துக்க ஆரம்பிச்சு அக்ஷரங்கள்லேருந்து கத்துக்க ஆரம்பிச்சு பதம் வாக்கியம் சின்ன சின்ன கதைகள் ஸ்லோகங்கள்லாம் படிச்சுன்னு வந்தோம். அது தொடர்ச்சியா இந்த ஸ்ரத்தா உத்தர பாகத்துல ரகுவம்சத்தினுடைய பிரதம சர்க்கம் எடுத்துட்டு அதை பூர்த்தியா நம்ம வாசிச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்லோகங்களெல்லாம் நீங்க விடாம பாராயணம் பண்ணிட்டே வரணும். எப்படி நம்ம கிரமமா வாசிச்சோம்? ஸ்லோகம், பதச்சேதம், அன்வயம், பிரதிபதார்த்தம், பாவார்த்தம்ன்ற கிரமத்துல இதே மாதிரி நம்ம தொடர்ந்து வாசிச்சுனே வந்தோம்னாக்கா சம்ஸ்கிருத ஞானம் அப்படிங்கிறது இன்னும் மென்மேலும் நமக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி நம்ம நிறைய எழுதணும் இல்லையா? ஹோம்ஒர்க்குன்னு நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு வகுப்பு முடிஞ்ச உடனே அந்த ஸ்லோகங்களை எழுதி அனுப்பணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் பண்றா, நான் இல்லைன்னு சொல்ல. நிறைய பேருக்கு அவகாசம் போர்ல. அதனால இருந்தாலும் நம்மளுடைய சம்ஸ்கிருத ஞானம் மென்மேலும் அபிவிருத்தி ஆகணும்னாக்கா தொடர்ந்து பாராயணம் பண்ணணும், தொடர்ந்து எழுதணும். ஸோ அபியாசம் இல்லாம எந்த ஒரு வித்தியும் நமக்கு பிடிபடாது. அதனால அபியாசம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நீங்க எடுத்துக்கணும். ஸோ இதோட இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகங்கள் முடிஞ்சது. ரகுவம்சத்தினுடைய பிரதம சர்க்கமும் முடிஞ்சது. ஸ்ரத்தா உத்தரபாகத்தினுடைய போஷமும் முடிஞ்சது. சனிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு நமக்கு மெயின் எக்ஸாம் இருக்கும். எப்படி நீங்க ஸ்ரத்தா பூர்வபாகம் எக்ஸாம் எழுதினீங்களோ அதே மாதிரி இந்த ஸ்ரத்தா உத்தரபாகத்தினுடைய எக்ஸாமினேஷனும் நமக்கு ஆன்லைன்லேயே இருக்கும். அதே மாதிரி கூகுள் ஃபார்ம்ல தான் நம்ம கொடுப்போம். 50 கேள்விகள் ஒன் வேர்டில் இருக்கும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ, அபியாசம் பண்ணுங்கோ. அதே மாதிரி எழுதலாம், சுலபமாக இருக்கும். 11ஆம் தேதி நம்மளுடைய எக்ஸாம் ஆனது இருக்கும் இல்லையா? சனிக்கிழமை தானே? ஆமாம், சனிக்கிழமை நம்மளுடைய மெயின் எக்ஸாம். ஸோ இந்த லெவல் நம்ம பூர்த்தி பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னாக்கா அடுத்தது மேதா அப்படின்னு சொல்லக்கூடிய மேதா பூர்வபாகம். நம்ம பேரை அப்படிதான் வச்சிருக்கோம். ஸ்ரத்தா பூர்வபாகம் ஃபர்ஸ்ட் லெவல், ஸ்ரத்தா உத்தரபாகம் செகண்ட் லெவல், மேதா பூர்வபாகம் தேர்ட் லெவல், மேதா உத்தரபாகம் ஃபோர்த் லெவல், அப்புறம் பிரக்ஞா பூர்வபாகம் ஃபிஃப்த் லெவல், பிரக்ஞா உத்தரபாகம் 6th லெவல் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இதை வந்து படிச்சுட்டு இருக்கோம், கோர்ஸை படிச்சுட்டு இருக்கோம். ஸோ 6 மாதம் அப்படிங்கிறது அதனுடைய டியூரேஷன். ஸோ நம்ம இப்போ 2வது லெவலில் இருந்த 6 மாதத்தை
நல்லபடியா 95 ஸ்லோகங்களுடைய பூர்த்தி பண்ணியிருக்கோம். நீங்க எல்லாம் நன்னா அபியாசம் பண்ணணும், திரும்ப திரும்ப பாராயணம் பண்ணிட்டே இருக்கணும், எழுதி எழுதி பாருங்கோ, அப்பதான் நமக்கு அது படிப்படும் அப்படிங்கிறத சொல்லி அடியேன் என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். தாசன் தன்யவாதா. இதனும் சம்சயம் இருந்தா கேளுங்கோ. சூப்பர். நமஸ்காரம் சுவாமி. இன்னும் கொஞ்சம் அடிபலா இருக்க. கொஸ்டின்ஸ். நமஸ்காரம் சுவாமி. இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின்ஸ் அனுப்ப முடியுமா? 2 தடவை அனுப்பிச்சிருக்கேன்மா நானு. அது 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 எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் சுவாமி. இருந்தாலும் போறோம் அதே மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரிதான். தன்யவாதம் சுவாமி. ஸ்லோகங்களை நல்லா படிங்க. ஸ்லோகங்களை படிச்சாலே கொஸ்டின் நமக்கு தானா புரியும். ஸ்லோகங்களை கஷ்டமாவே இருக்காது, ரொம்ப படிச்சுட்டு சுலபமா தான் இருக்கும். தன்யவாதம் சுவாமி. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ.